அனைவருக்கும் வணக்கம். இதுமாரி டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது சொற்றொடர்களை சீர் செய்து எழுதுக அதுக்கு பயன்படும். இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. இது வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. அதுக்காக வந்து ஃபுல்லாக படிச்சிங்க. 10th தமிழ் புக்கில் இருக்குது. ஃபுல்லாக படிச்சிங்க கணிச்சார் பகுதி. இருந்தாலும் முந்தை தனிப்புகழும் உயிர்ந்த இலக்கியமும் விந்தை கெடு நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் முந்தி உணர்ப்ப உள்ள கடமுளச்செய்ங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் கணிச்சாறு. இதை பாடியவர் பெருஞ்சித்திரனார். இப்போ பெருஞ்சித்திரனாரை பற்றி நம்ம பார்ப்போம். பெருஞ்சித்திரனார் எப்போ பிறந்தார் அப்படின்னா, சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தார். அதை குறிப்பிடலாம். இங்கே 10/3/1933 சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தார். பெற்றோர்கள் வந்து துரைசாமி, குஞ்சம்மாள். பெற்றோர்கள் யாருன்னா துரைசாமி, குஞ்சம்மாள். இயற்பெயர் வந்து ராஜமாணிக்கம். தந்தை பெயரில் உள்ள துறை இணைத்து துரைமாணிக்கம் எனப்பட்டார். இவர் வந்து கவிதை என்ற மாணவர் கையெழுத்து என்ற அமைப்பு உருவாக்கினார். அப்புறம் வந்து அருண்மணிங்கிற புனைப்பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்து அமைப்பு உருவாக்கினார். நூல்கள் வந்து இளமை உணர்வுகள், இளமை விடியல், கொய்யாக்கனி, அறுபருவ திருக்கூத்து, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள். நூறாசிரியத்துக்கு அந்தராவரணம் போன்ற நல்ல மாற்றி போட்டாச்சு, படிச்சிங்க. பள்ளிப்பறவைகள், உலகியல் 100, என் சுவை 80. 9வது வந்து என் சுவை 80, உலகியல் 100, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, இளமை விடியல், இளமை உணர்வுகள், உலகியல் 100. திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலம் என அழைக்கப்படுகிறது. சாட்சி சொல்லியிருக்கோம். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. கணிச்சாறுங்கிறது அவர் நூல். தென்மொழி தமிழ் சிட்டுங்கிறது இவர் நடத்திய இதழ்கள். இவர் தமிழ் தேசியத்தின் தந்தை எனப்பட்டார். இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அடுத்து தேவநாய பாவனர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் தேவநாய பாவனர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் தேவநாய பாவனர். சொல்லாய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. இதில் தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை வந்து நம்ம 10th புக்கில் இருக்குது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் வந்து தேவநாய பாவனர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலிய திட்ட இயக்குநராக பணியாற்றினார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநாய பாவனர். மொழி ஞாயிறு. தேவநாய பாவனர் எப்படி அழைக்கப்படுறாரு? மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதுக்கடுத்து முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தமிழ் தேசியத்தின் தந்தை எனப்பட்டவர். இன்னொரு பெருஞ்சித்திரனாரில் இன்னொரு விட்டாச்சு. பாவலர் ஏறுன்னு அழைக்கப்படுவர் வந்து பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எப்படி அழைக்கப்படுறாருன்னா பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பெருஞ்சித்திரனார் எப்படி அழைக்கப்படுறாருன்னா பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பெருஞ்சித்திரனார் எப்படி அழைக்கப்படுறாரு? பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பாவலர் ஏறுன்னு அழைக்கப்படுறாரு. இவர் எழுதிய நூல்கள் தான் பார்த்தோம். ஒரு இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அதாவது துரைமாணிக்கம் எப்படி இருந்ததுன்னா, இவர் இயற்பெயர் வந்து ராஜமாணிக்கம் தான். இவர் தந்தை பேரில் உள்ள துறையை எடுத்துட்டு ராஜாவை எடுத்துட்டு தந்தை பேரில் உள்ள துறையை இணைச்சி துரைமாணிக்கம் எனப்பட்டார். இவர் பிறந்தது வந்து சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய நூல்கள் வந்து இளமை உணர்வுகள், இளமை விடியல், கொய்யாக்கனி, அறுபருவ திருக்கூத்து, பாவிய கொத்து, நூறாசிரியம். நூறாசிரியத்துக்கு ராப்பம் இது போட்டாச்சு. பள்ளிப்பறவைகள், உலகியல் 100, என் சுவை 80, மகப்புகு வஞ்சி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை எழுதியிருக்காரு. கணிச்சாறு அப்படிங்கிற நூல். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலம்னு நினைக்கப்படுது. தென்மொழி தமிழ் சிட்டுகள் என்பது இவர் நடத்திய இதழ்கள். இதுதான் பெருஞ்சித்திரனார் பற்றி. இதை நம்ம சிலபஸில் பெருஞ்சித்திரனார், மொழி ஞாயிறு 2 இருக்குது. நம்ம ஷார்ட்ஸில் போடுற எல்லாமே அந்த சிலபஸ் ஓரியன்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அனைத்து வெற்றி வாய்ப்புகளையும் உங்கள் இல்லத்தை நோக்கி வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். நன்றி.